நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்கு பயம் இல்லை, எந்த பாதையையும் தாண்டிடவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளவே, உங்க கரம் இருக்கு பயம் இல்லை, உங்க கரம் இருக்கு பயம் இல்லை. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்கு செய்பவரே, வலுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்கு பயம் இல்லை, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்கு பயம் இல்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனங்கள் 2, 4, 7. இயேசுவேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவை, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை வெட்டி கொண்டு போட்ட போது இயேசுவேல் எலியாவை நாளைக்கு இந்நேரத்தில் அந்த 450 பேருடைய உயிருக்கு ஈடாக நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லுவேன்னா, எலிசா வனாந்திரத்துக்கு ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எழுந்து அவனை தட்டி எழுப்பி, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், சாக வேண்டும் என்று படுத்துக்கொண்ட எலியாவிடத்தை தூதன் வந்து தட்டி எழுப்பி, நீ போஜனம் பண்ணு, சாப்பிடு, தண்ணி குடி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னான். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்படி அநேகர் இதை போல இயேசுவேலை போல நாளைக்கு இன்னைக்கு என்ன செய்வேன்னு பாருங்க அப்படின்னு அநேகர் நமக்கு விரோதமாய் பேசுவது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு உங்களை பார்த்தா சொல்லி, நீ எழும்பு, நீ எதுக்கு சாக வேண்டும், நீ எழும்பு, நீ சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அன்பான தேவன் பிள்ளை, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட கவலையோடு, கண்ணீரோடு யாரெல்லாம் என்னை இப்போ இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு கவலை மனம் உடஞ்சி போய் இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுப்பு அப்படின்னு சொல்கிறார். எழுந்துக்கலாமா? ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் எம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் இயேசுவேலின் வார்த்தையில் நிமித்தமாக அந்த சூரிய செடியங்கள் பிழைத்து கொண்ட உடைய பிள்ளை போல யார் யாரெல்லாம் கர்த்தாவை இயேசுவேலை போன்றவர்கள் பேசின வார்த்தைகளின் நிமித்தமாய் அப்பா படுத்துக்கொண்டு மனம் சோர்ந்து போயிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எழும்ப பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு முன்பாக பெரிய திறந்த வாசலில் வைத்திருக்கிறேன் சொன்னதுக்காக நன்றி தகப்பனே, நன்றியப்பா. உடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பினதற்காக நன்றியப்பா. பலப்படுத்தினீரே, உணவு கொடுத்தீங்களே தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தையும் தாழ்த்தி தருகிறோம், உங்களுடைய கருத்திலே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனம் வல்லமை பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.